அதாவது பார்த்தீங்கன்னா இது எப்படி வேலை செய்யறது? மந்திரத்தினால வர்றது. மந்திரம்னா கூட சமஸ்கிருதத்தில் செய்கிறோம், மந்திரம். நீங்கள் கேட்கலாம் மந்திரமாவது நீர், அது மேல்நிலையால சப்ஜெக்ட். இப்போ மேல்நிலைக்கு போகணும்னு யாராவது வர்றோமோ, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், குழந்தை பிறக்கணும், அது கூட பாருங்கள் சீக்கிரமாக கொஞ்சம் முடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும், கொடுத்து வச்ச மாதிரி கேட்பாங்க. எங்களால் வரவே முடியாது, எங்களுக்கு இவ்வளோ வேலைகள் இருக்கு, பிஸி. எங்கள் பந்துக்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா கூட இதை கொஞ்சம் கேவலமாக நினைப்பாங்க. என்ன கேவலம்? அங்கே தானே வந்து பலன் கேட்குறையாக்கும். இல்லைங்க, நாங்கள் இவ்வளோ படிச்சிருக்கோம், இது உட்கார முடியாது, அசிங்கமாக இருக்குங்க. மற்றவங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? அப்படின்னு ஒரு மனம் வருது. அதுக்கு மந்திரம் உபயோகப்படுத்தினா வேலைக்கு ஆகாது. ஆனா இதனால வரக்கூடியது என்னன்னு கேட்டா, துர்தேவதை பரதேவதை, இதனால நல்ல பலன்கள் கிடைக்காது. இதை இயக்கிறது எதுன்னு கேட்டா, கண், காது, சுவாசம், மலஜல ஓட்டைகள், இதனால வேலை செய்யுது. எதனால? இந்த பரதேவத்தை துர்தேவதையினால. அப்படி வேலை செய்யற போது அந்த வேலைக்கு பேரு கர்ணம். அந்த வேலைக்கு என்ன பேரு? ஆமா, கர்ணம்னா இன்னொரு அர்த்தம் காது. இன்னொரு அர்த்தம்னா, இந்த இடத்துல கர்ணம்னா பஞ்சபூதங்களும் வெளியில வரக்கூடிய பலனை நோக்கி இருக்கிறனால இதுக்கு காரணம்னு பேர். இன்னொன்னும் செயலுங்கிறது போதும். இன்னொரு பேர் என்ன? கர்ணம்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய செயல், செய்தல். அதனால்தான் 3வது யோகத்துல கர்மம்னு சொன்னார். இப்போ இந்த கரணம் அப்படிங்கிறது மனதால, கண்ணால, காதால, மூக்கால வேலை செய்யறதா நம்ம நினைக்கிறோம். இது உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு இடத்துல ஒரு வாசமான பொருள் வருது. ஒரு வீட்டில் அற்புதமா ஒரு கறி வேக வைக்கிறாங்க. அப்ப மனதுக்கு என்ன தெரியுது? பலான வீட்டில் கறி வேகுது. அந்த கறியோட வாசத்தை எது நுகருது? மூக்கு நுகருது. எங்கேயோ நடக்கிற சமாச்சாரத்தை மூக்கு நுகர்றதுனால இதுக்கு கரணம்னு பேர், செயல். அந்த கரணம் எதை வச்சு செயல்படுதுன்னா மூக்கை வச்சு செயல்படுது. அதனால் இதுக்கு புறக்கரணம்னு பேர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போன உடனே கதவை தட்டுறோம். கதவை தட்டும்போது அந்த கதவோட ஒலி சத்தம் நம்ம காதுக்கு கேட்குது. இன்னார் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த கதவு சத்தம் வரும்போதே இன்னார் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், இன்னார் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம், இல்லை இன்னார் இந்த நேரத்தில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கதவை திறந்து பார்த்த உடனே நம்ம எதிர்பாராத ஆள், நம்ம இவர் வரக்கூடாதுன்னு நினைச்ச ஆள் வந்தபோது பயம் வந்துடும். அப்ப மனம் புறக்கரணத்திலே காமத்தினால தள்ளப்பட்டு பயந்து அலப்பாயுதுங்கிறது பொருள்.
ஒரு கதை உள்ளே இருக்கிற நம்ம இங்கே இருந்தோங்க, பக்கத்து வீட்டில் கறி வெந்தது, மூக்கால் அந்த வாசனையை எழுதிக்கணும். அந்த செயலுக்கு பேர் கர்ணம்னு பேர். அதுக்கு உபயோகப்பட்ட பொருள் வந்து மூக்கு, புறக்கரணம். வெந்தது கறி, அது நுகர்ந்தது மனம். அந்த வாசனை ஏற்பட்டது மூக்கு. அந்த சுவையை வந்து அந்த பொருளை நாக்கு சுவைக்காமே இப்படி இருக்கும்ன்றது தெரியுது இல்லைங்களா? அப்படின்னா என்ன பொருள்? நாக்கு இதுக்கு முன்ன பல முறை அந்த கறி துண்டை வேக வச்சு சாப்பிட்ருக்குதுன்னு பொருள். இன்னும் கொஞ்சம் பகுத்து பார்க்க அந்த மனம். இதில் பாருங்கள், 2 வெங்காயம் கூட போடாத வேக வைக்கிறாங்க. வெங்காயம் போட்டு வேக வச்சா இன்னும் வாசனை நல்லா இருக்கும். என்ன சொல்லுது? மனம் சொல்லுது. மூக்கு அந்த வாசனை எப்படி இருக்குன்னு நினைக்கிது. அதுக்கப்புறம் சாப்பிட்டா நாக்கு எப்படி இருக்கணும், அந்த நாக்கோட அந்த பலனை நாக்கு சுவைக்குது. இது மூக்கு, மனம், நாக்கு வழியா புறக்கரணத்தில் செயல்படும். ஒரு ஆள் வந்து கதவை தட்டுறாங்க, சப்தம்னு பேர் இதுக்கு. கதவை தட்டின உடனே உள்ள இருக்கிறவங்க சொல்றாங்க, மனம் சொல்றது, இன்னார் இப்ப வந்திருக்க கூடாது, இன்னார் எங்க வந்துட்டாங்களோ, யார் வரக்கூடாதுன்னு நினைச்சு கதவை திறக்கிறோமோ அவங்க அந்த நேரத்தில் அங்க இருந்தா அந்த மாதிரி நேரத்தில் புறக்கரணம் காமத்தால பயப்படுதுன்னு பொருள். காமம்னா ஒரு பொருளை பார்த்து ஆசைப்படுறது காமம்னு சொல்லியிருக்கோம். காமம்னா ஒரு பெண் ஆணோட சேர்றது காமம்னு சொல்லியிருக்கோம். தேவையில்லாத பெண்ணை விரும்புறது காமம்னு சொல்லியிருக்கிறோம். குரோதம். லோபம்னா யாரோட பொருளாக இருந்தாலும் அடையணும்னு நினைக்கிறது லோபம். அடுத்தவாளோட மனைவி இருந்தால் கூட அலையிறதுன்னு நினைக்கிறதே மனம், அது லோபம். அங்கத்தான் நிற்பேன், அதை தான் செய்வேங்கிறது மதம், ஆணவம், மாச்சரியம். அதை செஞ்சு முடிச்சு அதில் இன்பத்தை அனுபவிச்சு அந்த இன்பத்திலேயே மனம் சொல்றது மாச்சரியம் சொல்லலாம். ஆனால் காமத்துக்கு என்ன உண்டு? பயமும் உண்டு. இந்த பயம் எப்படி வந்தது? இன்னார் கதவை தட்டுறாங்க, இந்த போது கதவை தட்டுற ஓசையிலேயே மனம் கண்டுபிடிக்குது. இந்த தட்டுதல் யார் தட்டுவாங்க? இன்னாரு தட்டுறாங்க. இன்னார் இருக்கக்கூடாது, இன்னார் இருக்கக்கூடாதுன்னு கதவை திறக்கும் போது அன்னாரே இருந்தா மனம் என்ன ஆகுது? பயந்து போகுது. அப்ப காமத்துக்கு என்னவும் இருக்கு, பயமும் இருக்கு. அதே மனச பாருங்க, ஒரு குழந்தை அழகா இருக்குதுன்னு சிந்திக்கிறது பாருங்க, அங்க போய் மனம் நின்று கொஞ்ச நேரம் ஆனந்தப்படும். எங்க பயந்த மனமே ஒரு குழந்தைய பார்க்கிற போது ஆனந்தமா இருக்கும். இப்ப கதவை தட்டினாருங்க, அவங்க நினைச்ச நபரே வந்துட்டாரு. அப்ப மனம் காமத்தினால பயப்படுது. அவர் போயிட்டாரு, பேசி எப்படியோ ஒரு வழியை சமாளிச்சு உடனே அந்த கதவை சாத்திடுறாங்க. மனக்கதவை ஒளிந்து விட்டான். மீண்டும் கதவை சத்தம் கேட்குது. அப்போ ஒரு கேள்வி பிறக்குது, இது யாராயிருக்கும்? அவனை தான் நம்ம அனுப்பிச்சுட்டோமேன்னு ஒரு காமம் தீர்மானத்துக்கு வருது. ஆனா அப்ப பாருங்க, ஒரு அழகான குழந்தை வந்து தட்டுறது. உடனே மனம் எங்க நின்று போவான்? அந்த குழந்தையோட நிற்கும். அப்ப அந்த கதவு சாத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குழந்தையோட அழகா ரசிக்கிறதுல கூட மனதுக்கு காமத்து வழியே ஆசை போகுது. இந்த காமம் தான் ஆசைன்னு சொல்லி இருக்கிறோம். ஆசைங்கிறது பலவிதமா காமத்தை சித்தரிக்கிறோம். இந்த குழந்தையை நுகர்றது கூட காமம். அந்த இடத்துல மட்டும் ஆசைங்கிற காமம் நின்று ரசிக்குது. கதவை தட்டின போது பயந்தது, அழகான பொருள் இருக்கிற போது ரசிச்சது, குழந்தையா இருக்கிற போது மனம் அங்க நின்னுது. இதெல்லாம் எதை வச்சு செய்யறோம்னு கேட்டா புறக்கரணத்தை வச்சுதான் செய்யறோம். இப்போ இந்த மந்திர ஸ்லோகத்துக்கு என்னென்ன பலன்? இந்த புறக்கரணம் அப்படிங்கிறது எப்ப விழிக்கும்?
புறக்கரணம் விழிக்கிறதுக்கு ஒரு காரணம், விழிக்காததுக்கு ஒரு காரணம். சுத்தம் இல்லை. என்னது? புறக்கரணம் விழிப்பு நிலைக்கு வராதுக்கு முதல் காரணம் சுத்தம் இல்லை. என்ன? புறக்கரணம் சுத்தம் இல்லை. புறக்கரணம் விழித்து எழுந்தாதான் அகக்கரணத்துக்கு போகும். புறக்கரணம் முதல்ல விழிச்சுக்கணும். புறக்கரணத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் சுத்தம் இல்லை. கண்ணில் பேடை கட்டுறது, காதில் அழுக்கு சேர்றது, மூக்கில் அழுக்கு சேர்றது, வாய் பல்லுக்குள்ள அழுக்கு சேர்றது, மலம் குதத்து வழியா அழுக்கு சேர்றது, சிறுநீரகத்து வழியா சிறுநீர் பை வழியா சிறுநீர் உறுப்புகள் வழியா வெளியேறது, இதெல்லாம் அழுக்க வெளியேற்றுறதுனாலே புறக்கரணம் சுத்திகரிக்கப்படவில்லை. அது ஒரு முதல் காரணம். அழுக்கு ஏன் இங்க நிறைஞ்சிருக்குதுன்னு இப்ப ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஆசை இருக்கிற இடத்துல என்ன இருக்குமாக்கும்? அழுக்கு இருக்கும். அப்படி சொல்ற போது உடல்ல வாசம் வருமா? புறக்கரணம் விழித்து எழுந்து உக்காந்துன்றதுன்னா அகக்கரணம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். பேட்டரியில லைட் எரிஞ்சிட்டு இருக்குங்க. பவர் வந்த உடனே எதா ஆஃப் ஆயிடுது? பேட்டரி ஆஃப் ஆயிட்டு இபி லைன் ஒர்க் பண்ணும், எலக்ட்ரிசிட்டி போர்டு. அந்த மாதிரி புறக்கரணத்துக்கு முழிப்பு வேலை வந்தவுடனே அகக்கரணம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். இந்த அகக்கரணத்துக்கு ஒரு உடல் உண்டு. எதுக்கு? அகக்கரணத்துக்கு ஒரு உடல் உண்டு. அந்த உடலுக்கு பேரு சூட்சமம். புறக்கரணம் வீழ்ச்சி எழுந்துட்டா அகக்கரணம் வேலை செய்யும். இந்த அகக்கரணம் பாருங்க அடங்கி இருக்கும். மகனே, வெளியில் இருக்கிற இன்பத்தெல்லாம் நீ நுகர்ந்துக்கோ. உடம்புல இருக்கக்கூடிய சக்திகள்லாம் வெளியே செலவு பண்ணிக்கும். தூங்கி பேழையா வெளியே தள்ளிடு தூக்கத்தை. உடம்புல இருக்கிற சோர்வை தள்ளு. அதுக்கு எது ஒத்துழைப்பு செய்யுது? உள்ள இருக்கிற அகக்கரணம் புறக்கரணத்துக்கு உதவியா இருக்குது. ஆனா இந்த புறக்கரணத்துக்கு அகக்கரணம் உதவி செய்யறது தெரியல. உள்ள இருக்கிற ஆள் வெளியில் இருக்கிற ஆளுக்கு உதவி செய்யறது தெரியல. காதில் அழுக்கு சேர்ந்தெடுத்து எண்ணெய் போட்டு கிளீன் பண்ணிக்கும். இந்த புறக்கரணத்தை இயக்கிறதே உள்ள இருக்கக்கூடிய அகக்கரணம். எனக்கு வெளியில் இருக்கிற இன்பங்கள் வேண்டாம், நீ அனுபவிச்சுக்கோ. மூக்கில் அழுக்கு சேர்ந்ததா கையோ ஒரு துணியோ கொடுத்து சுத்தம் பண்ணிக்கும். வாயா பல் துளைக்கி கொப்படிச்சு ரெடி பண்ணிக்கும். சிறுநீரா கழிச்சுக்கோ, மலமா கழிச்சுக்கோ. சிறு சிறு இன்பங்கள் உடல் சேர்க்கையா அது மூலியமா வெள்ளை விதைகளை வெளியேற்றிக்கோ. இப்படி நட்டு பல வகையில ஸ்தூலத்தில் இருக்கக்கூடிய புறக்கரண இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு உதவியா இருக்கிறதே அகக்கரணம். அதனாலே இந்த புறக்கரணம் தான் விழிப்பதில்லை. இந்த உடலை மொத்தம் எதுக்கு உபயோகப்படுத்துறது? வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களை உபயோகப்படுத்தி அதனோட ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு உபயோகப்படுது. இந்த உபயோகத்துக்கு தலைவரா உள்ள இருந்து செயலாற்றுறது யாரு? அகக்கரணம். நம்ம எப்படி யார் மூலியமா இயங்குறங்கிறதே புறக்கரணத்துக்கு தெரியுது. அகக்கரணம் இவ்வளவு வேலை செஞ்சு கொடுக்குது. போ, விளையாடு, படி, கல்யாணம் பண்ணிக்கோ, எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கும். அது பாத்தீங்கன்னா சூட்சும திரேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் எந்த ஸ்டேஷனுக்குள்ள அடக்கம்னு கேட்டீங்கன்னா அகக்கரணத்துக்குள்ள அடக்கம். அதாவது இந்த புறக்கரணம் அப்படிங்கிறது
அகக்கரணம் அப்படிங்கிற நிலையை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். புறக்கரணம் அப்படிங்கிற நிலை வேகமா இருக்கிற காலத்துல மனதோட வேகம் அதிகரிக்கிறது. புறக்கரணத்தோட வேகம் அதிகமா இருக்கிற போது மனவேகத்தோட ஓட்டம் அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கிறது இல்லாத பலன் வேற எதிர்பார்ப்பு. புறக்கரணத்தோட ஓட்டம் அதிகமா இருக்கிற போது மனதோட ஓட்டம் அதிகமாகுது, பலனோட எதிர்பார்ப்பு அதிகமாகுது. இது புறக்கரணத்தோட செயல். புறக்கரணம் ஒடுங்குற போது புறக்கரணம் ஒடுங்குற போது மனம் வளையும். புறக்கரணம் அப்படிங்கிறது கண், காது, மூக்கு, வாய், செவி, மலஜல சுத்திகரிப்பு இடங்கள், வெளியில் நடக்கக்கூடிய செயல்களுக்கு பேர் புறக்கரணம். வெளியில் இருக்கக்கூடிய செயல்களை தழுவிதான் புறக்கரணம் வேலை செய்யுது. என்னங்க இவ்வளோ சொல்றீங்க, அது எப்படி தழுவி வேலை செய்யுது? புறக்கரணத்தை வச்சு மனிதன் தன் உறுப்புகளை கூட மாற்றிக்கிறான். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு டான்ஸர் எடுத்துக்கோங்க. என்னது, ஒரு டான்ஸ் பண்றவாள் எடுத்தீங்கன்னா நடனம், எந்த வகையான நடனத்தை ஒரு ஆள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த நடனத்தோட செய்கையை எப்படி காட்டணும்? புறத்துல கண்ணால, காதால, மூக்கால, அவய லட்சணங்களால, முத்திரைகளால காட்டணும். ஒரு ஆண் பரதநாட்டியம் ஆடினாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சாயல் வந்துடும்? பெண் சாயல் வந்து. அப்ப புறத்தை தழுவி உடல் கூறுகள் மாற்றமாகும். அந்த சாயலை, அந்த முத்திரையை வெளிப்படுத்துற போது உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ், இப்ப இவங்க இன்ன நடனம் ஆடுறாங்க, இன்ன நடனத்துல இப்ப இவங்க ராதையா பாவம் பண்ணி பண்றாங்க. அப்ப இருக்கிறவனையும் என்னவா மாத்துறான்? ராதையோட கதாபாத்திரத்துக்கு ஒன்றினா மாதிரி போறாங்க. இப்ப பாருங்க, இவங்க மியூசிக் கம்போஸ் பண்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. இதனோட செய்கை மீராபாய். இது நடனம் ஆடக்கூடிய ஆள் ஆணா இருந்து நடனம் ஆடக்கூடிய கதாபாத்திரம் பெண்ணுதான் இருக்கும். பார்க்கக்கூடியவன் ஆணா பெண்ணா இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்தோட ஒத்து போகணும். எந்த கதாபாத்திரத்தோட? அப்ப முத்திரைகள் புறத்தினால வந்து வெளிப்படுத்து. இன்னும் கொஞ்சம் விளக்கமா வேணும்னு கேட்டீங்கன்னா, இந்த பெண் நடனம் ஆடுறான்னு வச்சுக்கோங்க, எல்லாமே முத்திரை அங்கத்தினால வெளிப்படுத்துறது. ருத்ர தாண்டவம் ஆடுறான்னு வச்சுக்கோங்க, யாரு? பெண். ருத்ர தாண்டவத்தோட இயல்நிலை வந்து ஆனதான் சாரும். பெண் ஆடக்கூடாதுன்னா பெண் ஆடலாம், தவறுதல் இல்லை. நடனம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொது. ஒரு ரொம்ப நல்லது நடக்கணும்னா மிகப்பெரிய கெடுதல் நடந்து கடைசி கட்டத்துல ருத்ர தாண்டவம் சிவன் ஆடுறதா ஐதீகம். சிவன் ஆடுறதா ஐதீகம். அப்பதான் நல்லது நடக்கும். ருத்ர தாண்டவம் ஆடுற காலத்துல இடை சிறுத்து போகும். ருத்ர தாண்டவத்தோட முத்திரை ஆணை சார்ந்திருந்தாலும் அதுல இருக்கிற பலன் பெண்ணை சார்ந்தது. அப்போ ஒரு பெண் ருத்ர தாண்டவம் ஆடும்போது நம்ம என்னவா பார்க்கிறோம்? இப்ப இந்த அம்மா வந்து சிவன் வேஷம் போட்டுட்டு இருக்காங்க, சிவனுக்கு வந்து கோபம் வந்துடுத்து, கோபம் வந்ததுனால இவங்க ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க. ஆனா அந்த பெண்ணோட பாவத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஆணா பார்த்துக்கிறோம், ஆடியன்ஸ். இந்த புறச்செயல் உடலை வச்சு இயங்குறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள். புறம் எப்படி மாறுதோ அந்த மாதிரி உடல் கூற்றுகள் மாறு போகும். அந்த புறத்துக்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் இருக்கும். நலனத்துக்கு சம்பந்தம் உடல், வைத்தியனுக்கு சம்பந்தம் அந்த மாதிரி கோட்டு, இப்போ வக்கீலுக்கு சம்பந்தம் அந்த மாதிரி கோட்டு. அந்த மாதிரி புறத்தோட செயல் உடலை கவ்வி மாற்றங்கள் ஏற்படுத்துறது புறக்கரணம். புறக்கரணம் வலு விழக்கிற போதுதான் பலன் எதிர்பார்ப்பு கம்மியாகும். பலன்
எதிர்பார்ப்பு கம்மியாகும். அப்பதான் உங்களுக்கு மனம் ஒடுக்கும். மனம் ஒடுக்கம்னாக்கா புறக்கரணத்தோட வேலை, அதாவது ஆசைகள் கம்மியாகுதுன்னு பொருள். அப்ப இன்னொன்னு என்ன பொருள்னு கேட்டா, அகக்கரணம் வேலை செய்ய ஆரம்பிக்குதுங்கிறது பொருள். இப்ப புறக்கரணம் மட்டும் ஒருத்தருக்கு இருக்குமா, அகக்கரணம் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குமான்னா, அகக்கரணமும் இருக்கும், புறக்கரணமும் இருக்கும். புறக்கரணமும் இருக்கும், அகக்கரணமும் இருக்கும். அகக்கரணம் இல்லாத ஜந்துக்கள் கூட கிடையாது. அகக்கரணம் இல்லாத நிலையில ஒண்ணு சமாதி, ஜட சமாதி, நிர்விக சமாதி, ஜீவ சமாதி. அகக்கரணம் ஸ்தம்பிச்சு போச்சுன்னாக்கா சமாதி நிலை. இப்ப என்ன அங்க இருக்கிறாரு, ஒரு 15 நாளா அப்படியே உட்காந்தபடி இருக்கிறாங்க, ஜோதி ரூபத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்றோம். அடுத்தது சவநிலை. அப்ப ஒரு உயிர் ஒரு ஓட்டம் ஆகணும்னா அகமுன்னு ஒண்ணு இருக்கணும், புறமுன்னு ஒண்ணு இருக்கணும். இப்ப பன்றிக்கு இல்லையான்னு கேட்டா, பன்றி கூட அகக்கரணம் உண்டு, புறக்கரணம் உண்டு. அதனால்தான் பாருங்க அதுல ஒரு அவதானம் எடுத்தார். மீனுக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் உண்டு. ஆனால் அகக்கரணம் இல்லாத என்ன ஆகிறது, சிவம். அகக்கரணம் உள்ளது என்ன ஆகுது, உயிரினம். அகத்தியம் புறத்தியம் பிரிக்கக்கூடிய மனோ தத்துவ ரீதியிலே நிலை இருக்கிறது மனிதனுக்கு மட்டுமே. அது எதை வச்சு சித்தரிக்கணும்னு கேட்டீங்கன்னா, மறக்கிறது, மறந்ததை நினைக்கிறது, மறந்ததை மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து ஞாபகத்திலேயே இருக்கிறது. எப்பவுமே ஒரு சூழ்நிலையை நம்ம மறக்காம இருக்கிறது. எப்பவுமே ஒன்றத்தை மறக்காம இருக்கிறது. அந்த இயல்பு மனிதனுக்கு மட்டும்தான். அதனால மனிதனோட நிலையிலே அகக்கரணம் தெய்வீகத்தை சார்ந்து போகுது. மிருகங்களோட நிலை அகக்கரணம் தெய்வீகங்களை சார்றதில்லை. இந்த இடத்துக்கு ஒரு சிறு உதாரணம். இப்போ பசு எடுத்துக்கிறீங்க, அதனோட சாணத்தை போடுது. இது நம்ம போட்ட சாணம் தான் தெரியும் அதுக்கு, இருந்தாலும் எதில் உக்காந்துக்குது இல்லையா? இப்போ நம்ம அந்த மாதிரி செய்வோங்களா? செய்ய முடியாது. ஆனால் நம்மளும் செஞ்சு இருப்போம். இப்போ குழந்தையா இருக்கிற போது, டேய் நான் வீட்டுக்கு வர்ற காலத்தில் நான் வீட்டுக்கு வந்தேன் உங்கள் வீட்டுக்கு, அப்போ நீ ஆயெல்லாம் போயிட்டு அத்தையே பருப்பு சாதம் மாதிரி தின்னுட்டு இருந்தேன்டா. அந்த மாமா தன்னோட மச்சானை பார்த்து சொல்லுவார். இந்த தாய் மாமனே ஒரு காலத்தில் என்ன பண்ணியிருப்பாரு, அதே பருப்பு சாதத்தையும் அவரும் தான் ஒன்று இருப்பார். ஆனால் அவருக்கு துண்ண பருப்பு சாதத்தை மைத்துனர் மச்சான் பார்த்துருக்க மாட்டார் இல்லைங்களா? அதுக்கு மறக்கக்கூடிய நிலை எதுங்களுக்கு? ஆனா விலங்கினத்துக்கு. ஆனா குழந்தைக்கு அதே நிலை. குழந்தை வளர்ந்த உடனே கொஞ்சம் எழுந்து நடந்த உடனே எத்தையாவது பார்த்துன்னா, அம்மா ஆயி என்ன சொல்ற, ஆயி. அந்த கேட்டு கேட்டு அம்மாவே, டேய் இது ஆயி இல்லடா டீயா குழம்பு, ரெண்டும் ஒரே ஆயி தான். இப்படி ஒரு மாற்றம். அப்ப மறக்காத ஒரு நிலை எதற்கு யாருக்கு இருக்கு? மனிதனுக்கு. அதனால மனிதனோட அகக்கரணம் தெய்வீகத்தை சாரு. அகக்கரணம் இல்லாத இருந்தா பிறப்பில்லை. உள்ள வெளியேங்க, அவ்வளவுதான். உள் வெளியிலோட இயக்கம் மனிதனுக்கு தெரியுது, மிருகங்களுக்கு தெரியல. அதனால அதுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை இல்லையா அப்படிங்கிறது கேட்கக்கூடாது. மனம் வளையிறது எப்போன்னு கேட்டீங்கன்னா, புறக்கரணம் ஒடுக்கமாகி அகக்கரணம் திறக்கிற காலத்துல மனம் வளையும். இன்னும் விளங்குற மாதிரி சொல்லுங்களேன்னு கேட்டா, இப்ப நீங்க ஸ்டோரி மெமரி பண்ணுவீங்க. படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சரு,
15 கொஸ்டின் படிச்சுட்டு போனா எப்படியும் இதுல 10 வரும். 10 வரும்ன்றத மெமரி பண்றோம் பாத்தீங்களா? மெமரி, இந்த போயம்ஸ், ரைம்ஸ். அப்ப என்ன பண்றீங்கன்னு கேட்டா, புறக்கரணத்துல இயங்கக்கூடிய ஒரு மனதை அந்த போயம்ஸ்ல கொண்டு போய் விற்கும் போது என்ன ஆகுது? ஆனா அந்த மனம் அங்க நிலையில்லாம வைக்கிறீங்க. பரீட்சை எழுதிட்டு அடுத்த வருஷம் அந்த பயம் சொல்லுவோம்னா பே பே பேன்னு ஒழிப்பான். நீங்க என்னங்க படிச்சிருக்கிறீங்க? எம்காமுங்க. நாளைக்கு பரீட்சை எழுத ரெடியான்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க என்னங்க, நான் பிஏ படிச்சிருக்கிறீங்க, நாளைக்கு பரீட்சை எழுத நீங்க தயாரா? என்னங்க, நான் பிஏ எப்படியோ தடமாடி பாஸ் பண்ணிட்டு வந்தேன். இது யாருங்க? இவர் வந்து பெரிய லீடிங் லாயர் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் மிகப்பெரிய லாயருங்க, வெளிநாட்டில் கூட ரொம்ப பேருங்க. எப்போ பார்த்தாலும் ஃப்ளைட்டில் தான் இருப்பார். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து பிஎல் பரீட்சை எழுதுறீங்களான்னு கேட்டால் என்ன அவர்? அவர் மறுபடியும் 5 வருஷம் படிக்கணும். ஒரே இடத்துல மனம் தொத்தி இருந்தா அங்கேயே நின்று அதையே கவனம் வச்சுக்கும். அப்பதான் சற்று மனம் விளையிறது. அதான் வேண்டுதல். பிரகரணத்தை விட்டு கொஞ்சம் மனசு வேண்டுதல் இல்லைன்னா அந்த வேண்டுதல் உடனே நடந்துடும். மறுபடியும் வேண்டுதல்லையே மனம் நின்று அந்த புறக்கரணம் தன் சேஷ்டிக்கே போகும். இப்ப இப்படி சொல்லிட்டீங்க. அகக்கரணத்தோட நிலை என்ன? ஒரு முறை தெய்வ சிந்தனையை அகத்துக்கு திருப்பிட்டீங்கன்னா புறக்கணத்துல நடக்கக்கூடிய எல்லா செயல்களுமே புறமே அகத்துக்கு கொண்டு போய் சப்ளை பண்ணும். ஒரு முறை புறக்கரணம் தெளிஞ்சு அகக்கரணம் வீழ்ச்சின்றதை பார்த்துண்டா புறக்கரணத்தில் இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் புறக்கரணமே எங்க அனுப்பிச்சுடுது? அகக்கரணத்துக்கு அனுப்பிச்சுடுது. அப்படி அனுப்புற போது ஃபில்டர் பண்ணியே அனுப்பும். என்னது? அப்ப எது ரொம்ப செல்வாக்காயிடுத்த? புறக்கரணம். அவர் கொடுத்த அவர் மெம்மோ போட்டு எழுதுனா கரெக்டா இருக்குங்க. யாருங்க? மனோகரனா? கையெழுத்து போடுங்க. எங்க டெல்லிக்கு வந்திருக்குதா? கையெழுத்து போடலாங்க. படிக்க கூட வேண்டியதில்லை. அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எது அனுப்பான்? புறக்கரணம். அப்போ புறக்கரணம் எவ்வளவு தயாராயிருக்கணும்? புறக்கரணம் என்ன மாதிரி தயாராயிருக்கணும்? அப்ப எவ்வளவு பதப்பட்ட மனம் விளையும்? அந்த இடம் தான் மனம் விளையும். அந்த சிறு மனம் விளையிற போது உங்க வேண்டுதல் என்ன ஆகுது? ஆமா, மனதை வளைக்கிறது கூடிய மனோபாவம் உடல் கூறுல நம்ம உடம்புக்கு கிடையாது. ஏன்னா கௌரவத்தை பார்க்கிறோம், ஆணவத்தை பார்க்கிறோம், மதம் இருக்குது, குரோதம் இருக்குது, லோபம் இருக்குது. காம, குரோத, லோப, மத, மாச்சரியம் எல்லா மனுஷனிடத்துலையும் இருக்கு. உதாரணத்துக்கு தன்னை பார்க்கும்போது, தன்னோட மனைவி பார்க்கும்போது, தன்னோட குழந்தையை பார்க்கிற போது இதுல பக்தி, பாசம் இருக்கும். அதே அடுத்த ஒரு பெண்ணை பார்க்கிற போது என்ன ஆகுது? அதே பெண்ணா இவளும் இதே பெண்ணா ஆகுது. காமக்ரோதம் வேறு வேறுபாடா மாற்றம் ஆகும். இந்த வேறு வேறுபாடு மனம் மாற்றம் ஏற்படுறதுனாலே புறக்கரணம் நம்ம கட்டுக்கு ஆகிறது இல்லை. இந்த வேறுபட்ட மாற்றம் பார்க்காது இருக்கிற போது என்ன ஆகுது? புறக்கரணம் நம்ம சொன்ன மாதிரி கேட்குது. அப்ப அகக்கரணத்துக்கு வேலை கம்மி. வா, 47 ஸ்டூடெண்டா? ரைட், ஓகே. இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்டுங்க? 901 அட்மிஷன். இப்போ என்னங்க? 1 lakh அட்மிஷன். ஏன்னா அது உள்ள போய் யாரும் படிச்சு பாஸ் பண்ண போறது இல்லை. எல்கேஜியோட சரி. அதில் எல்கேஜி படிக்கிறதுக்கே ஒரு ஐஸ் பத்தாது. மனம் வளையக்கூடிய இடம் எங்க? ஒரு மனம் தற்காலிகமா வளையக்கூடிய நிலை ஏற்படுத்தி கொடுக்கிறது தற்காலிகமா புறக்கரணம். இது எல்லா ஈ முதல் எண்ணிறம் எறும்பு வரையில் உண்டு. 8000 ஜீவராசிகளுக்கும் உண்டு. ஏன்னா அகத்தை இழுக்கக்கூடியவன் தான் ஆத்மீக சுருப்பி. ஆத்மீகம் இல்லா போனா அதுல உயிரல்ல. அகக்கரணம் இல்லா போனா அந்த உடலுக்கு என்ன இல்லை? ஆமா. அப்புறம் ஸ்தூலம், சூட்சமம், மகா சூட்சமம்,
கரணம், அந்த கரணம், மகா கரணம் இதெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கட்டு கட்டினீங்கன்னா சூட்கேஸ் மாதிரி. 2 குச்சி எடுத்துன்னு வந்தீங்கன்னா கையில் எடுத்துன்னு வந்துடலாம். 4 குச்சின்னா 2 கையில் பிடிச்சிட்டு வந்துடலாம். ஒரு நிறைய குச்சிகள்னா 2 பக்கம் கட்டு போட்டு தான் தூக்கிட்டு வரணும் தலையில். இன்னும் கொஞ்சம் நாசுக்கா தூக்கின்னு வரணும்னு கேட்டிங்கன்னா 2 கட்டுக்கு நடுவில் ஒரு கட்டு கைப்பிடியோட தூக்கின்னு வந்துடலாம். அந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே போகும். அது ஒரு நாள் 2 நாள்லாம் இயக்கத்துக்கு கொண்டு வர முடியாது. கேட்க நல்லா இருக்கும், சொல்ல நல்லா இருக்கும். சொல்றவங்களும் நடக்கிறது கஷ்டம், கேட்கறவங்களும் நடக்கிறது கஷ்டம். கேட்கறவனுக்கு தெரியாத நடப்பான், சொல்றவனுக்கு தெரிஞ்ச நடக்க மாட்டான். கேட்கறவனுக்கு தெரியாத நடக்க முடியாது, சொல்றவன் தெரிஞ்சே நடக்க முடியாது. இதுக்கு தெய்வீகத்தோட அனுகிரகம் வேணும். இந்த மாதிரி ஆயிடுத்து. இது எதனால் ஆயிடுத்து, என்ன பலன்? ஒரு எஸ்டிடியில பேசுற மாதிரி என்ன பண்ணணும் இப்போ, இது சரியாயிடுமா? என்ன, அந்த புறக்கரணம் வரும்போதே ஆணவத்திலேயே வரும். அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தரம் தெய்வீக சிலைகளுக்கு இந்த மாதிரி மரம், செடி, கொடிகளுக்கு கூட அந்த பவர் இருக்கு. மனிதனோட மனதுக்கு இல்லாத பவர் எதுக்கு இருக்குது? மரம், செடி, கொடிக்கு கூட இருக்குது. ஆமா, நீங்க பாருங்க, ஒரு பூ எடுத்துக்கிறீங்க. பூவோட அழகை சித்தரிக்கிற போது அந்த பூ எங்கிருந்து வந்துதா சொல்றான்? இந்த மாதிரி ஒரு தோட்டங்க. அந்த தோட்டம் எவ்வளவு அழகான தோட்டம், அதுல எத்தனை வகையான மலர்கள்,